புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். அருந்ததியர் உள்ளதுக்கீட்டை 6 விழுக்காடு உயர்த்த கோரி உயிரீகம் செய்த போராளி நெருப்பு தமிழன் நீலவேந்தனுக்கு, நெருப்பு தமிழன் நீலவேந்தனுக்கு ஆதி தமிழர் பேரவை சார்பில் வீர வணக்கம், வீர வணக்கம். வீர மங்கை ராணிக்கு, வீர மங்கை ராணிக்கு, வீரன் மகேஸ்வரனுக்கு ஆதி தமிழர் பேரவை சார்பில் செலுத்துகின்ற வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அருந்ததியர் உள்ளதுக்கீட்டை 6 விழுக்காடு உயர்த்த கோரி உயிரீகம் செய்த போராளிகளுக்கு, உயிரீகம் செய்த போராளிகளுக்கு ஆதி தமிழரின் தலைமகன், ஆதி தமிழரின் தலைமகன் அதியமான் தலைமையிலே, அதியமான் தலைமையிலே நீலப்படை செலுத்துகின்ற, நீலப்படை செலுத்துகின்ற செம்மார்ந்த வீர வணக்கம், வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது. நீலவேந்தனே, நீலவேந்தனே, உந்தன் தியாகம் வீண் போகாது. வென்றெடுப்போம், வென்றெடுப்போம், சமூக நீதி போராளி அதியமான் தலைமையிலே அருந்ததியர் உள்ளதுக்கீட்டை 6 விழுக்காடு வென்றெடுப்போம். உறுதியேற்போம், நெருப்பு தமிழன் நீலவேந்தனின், நெருப்பு தமிழன் நீலவேந்தனின் நினைவு நாளில் உறுதியேற்போம். வென்றெடுப்போம், 6 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அதியமான் தலைமையிலே வென்றெடுப்போம். சபதமேற்போம். நெருப்பு தமிழன் நீலவேந்தனின், நெருப்பு தமிழன் நீலவேந்தனின் தியாக தினத்தில் சபதமேற்போம். வஞ்சிக்கப்பட்ட மக்களின் வாழ் உரிமை கோரிக்கை அருந்ததியர் உள்ளதுக்கீட்டை 6 விழுக்காடு வென்றெடுப்போம். உறுதியேற்போம். அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை 6 விழுக்காடு வென்றெடுக்க உறுதியேற்போம். வீர வணக்கம், சமரசமில்லா போராளி நெருப்பு தமிழன் நீலவேந்தனுக்கு வீர
வணக்கம் வீர வணக்கம் அருந்ததியர் உள்ளதுக்கீட்டை 6 விழுக்காடு உயர்த்த கோரி வீரிகம் செய்த போராளி நெருப்பு தமிழன் நீலவேந்தனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் பல்தறி தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போரினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நெருப்பு தமிழன் நீலவேந்தனுக்கு நெருப்பு தமிழன் நீலவேந்தனுக்கு வீரத்தாய் ராணிக்கு வீரன் மகேசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஐயாவில் ஐயா அதிகமானின் செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு காரல் மார்க்சுக்கு வீர வணக்கம் செகுணந்தாளி முருகேசனுக்கு கோவை சம்பத்துக்கு குயிலி ராணிக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு காரல் மார்க்சுக்கு நெருப்பு தமிழன் நீலவேந்தனுக்கு வீரத்தாய் ராணிக்கு வீரன் மகேசனுக்கு மன்னர் ஒண்டி வீரனுக்கு மதுரை வீரனுக்கு மன்னர் பொல்லானுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் நெருப்பு தமிழன் நீலவேந்தனுக்கு வீரத்தாய் ராணிக்கு வீரன் மகேசனுக்கு வீர வணக்கம் அதிகமான தம்பிகள் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் செகுணந்தாளி முருகேசனுக்கு கோவை சம்பத்துக்கு மாவீரன் பொல்லானுக்கு மன்னர் ஒண்டி வீரனுக்கு வீரத்தாய் குயிலுக்கு வீர வணக்கம் அதிகமானி தம்பிகள் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம்
வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதி தமிழர் பேரவை நாங்கள் ஆதி தமிழர் பேரவை நாங்கள் ஆதி தமிழர் பேரவை நாங்கள் ஆதி தமிழர் பேரவை நாங்கள் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு காரல் மார்க்சுக்கு காரல் மார்க்சுக்கு காரல் மார்க்சுக்கு காரல் மார்க்சுக்கு வீர வணக்கம் 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 ஆதி தமிழர் பேரவை நாங்கள் ஆதி தமிழர் பேரவை நாங்கள் அதிகமான தம்பிகள் நாங்கள் அதிகமான தம்பிகள் நாங்கள் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்ற வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்ற வீர வணக்கம் 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 சாதி ஒழிப்பு போரினிலே சாதி ஒழிப்பு போரினிலே சாதி ஒழிப்பு போரினிலே சாதி ஒழிப்பு போரினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு ஆதி தமிழர் பேரவை நாங்கள் ஆதி தமிழர் பேரவை நாங்கள் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்ற வீர வணக்கம் அதிகமான தம்பிகள் நாங்கள் அதிகமான தம்பிகள் நாங்கள் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பகுத்தறி தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அருந்ததியர் முன்னிட வைக்கிட்டு அருந்ததியர் முன்னிட வைக்கிட்டு 6 விழுக்காடு உயர்த்த கோரி 6 விழுக்காடு உயர்த்த கோரி 6 விழுக்காடு உயர்த்த கோரி 6 விழுக்காடு உயர்த்த கோரி உயிரிகம் செய்த போராளி உயிரிழம் செய்த போராளி உயிரிகம் செய்த போராளி உயிரிழம் செய்த போராளி நெருப்பு தமிழன் இங்க வண்டி வருது போல விடுங்க வைக்க மாட்டேன் வண்டி வீர வருது வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரமங்கை ராணிக்கு வீரமங்கை ராணிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாவீரன் மகேஸ்வரனுக்கு வீரன் மகேஸ்வரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வாங்க வாங்க வணக்கம் வென்றெடுப்போம் வாங்கக்கா வென்றெடுப்போம் வாங்க வென்றெடுப்போம் அருந்ததியர் இடஒதுக்கீட்டை அருந்ததியர் இடஒதுக்கீட்டை 6 விழுக்காடு வென்றெடுப்போம் 6 விழுக்காடு வென்றெடுப்போம் மைய வேடு போகாது, வீண் சொல்லுங்க போகாது மைய வரல வீண் போகாது வீண் போகாது வீண் போகாது நெருப்பு தமிழன் நீலவேந்தனின் தமிழன் நீலவேந்தனின் தியாகம் வீண் தள்ளு போகாது தள்ளு வீண் போகாது வீண் போகாது வீண் போகாது வீண் போகாது நெருப்பு தமிழன் நீலவேந்தனின் நெருப்பு தமிழன் நீலவேந்தனின் முன்னாடி வராதீங்க முன்னாடி வராதீங்க வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் அதிகமான் தலைமையிலே அதிகமான தலைமையிலே 6 விழுக்காடு உள்ளொதுக்கீட்டை உள்ளதுக்கிட்டை வென்றெடுப்போம் 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 சபதமேற்போம் உறுதி ஏற்போம் சபதமேற்போம் உறுதி ஏற்போம் சபதமேற்போம் உறுதி ஏற்போம் சபதமேற்போம் உறுதி ஏற்போம் சமரசமில்லா போராளி சமரசமில்லா போராளி நீலவேந்தன் நினைவு நாளில் நீலவேந்தன் நினைவு நாளில் அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டை அருந்ததியர் உள்ளதுக்கிட்டை 6 விழுக்காடு வென்றெடுக்க 6 விழுக்காடு வென்றெடுக்க சபதமேற்போம் உறுதி ஏற்போம் சபதமேற்போம் உறுதி ஏற்போம் சாதி இல்லா மதம் இல்லா சாதி இல்லா மதம் இல்லா சமத்துவ சமூகம் காண சமூகம் காண சமத்துவ சமூகம் காண சமத்துவ சமூகம் காண நெருப்பு தமிழன் நீலவேந்தனின் நெருப்பு தமிழன் நீலவேந்தனின் நினைவு நாளில் சபதமேற்போம் நினைவு நாளில் சபதமேற்போம் வேறெடுப்போம் 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 இந்துத்துவ பாசிசத்தை இந்துத்துவ பாசிசத்தை வேறறுப்போம் வேறறுப்போம் வேறெடுப்போம் வேறெடுப்போம் நீலவேந்தன் தியாகத்தை நீலவேந்தன் தியாகத்தை நீலவேந்தன் தியாகத்தை நீலவேந்தன் தியாகத்தை நெஞ்சிலேந்தி பணி செய்வோம் நெஞ்சில் ஏந்தி பணி செய்வோம் சாதி மறுப்பு சாதி ஒழிப்போம் 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 மதவாதத்தை வேறறுப்போம் மதவாதத்தை வேறெடுப்போம் உறுதி ஏற்போம் சபதமேற்போம் உறுதி ஏற்போம் சபதமேற்போம் நீலவேந்தன் நினைவு நாளில் நீலவேந்தன் நினைவு நாளில் உறுதி ஏற்போம் சபதமேற்போம் உறுதி ஏற்போம் சபதமேற்போம் வீர வணக்கம் 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 நெருப்பு தமிழன் நீலவேந்தனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்
வணக்கம் வீர வணக்கம். தோழர்கள் அனைவரும் தனிநபர் இடைவெளியோடு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. தோழர்களுக்கு போக்குவரத்துக்கு இடையே உள்ள வந்து ஒரு ஓரத்தில் நிற்கிறேன். தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். கொஞ்சம் ஓரமா வாங்க. தோழர்கள் அனைவரும் தனிநபர் இடைவெளியோடு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாம கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுங்க. தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். தோழர்களே, அருந்ததியர் சமூகத்திற்கு 6 விழுக்காடு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆதித்தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய நெருப்பு தமிழன் நீலவேந்தன் அவர்கள் தன்னைத்தானே ஈகம் செய்த நாள் இன்று. மதிப்பிற்குரிய நீலவேந்தன் தோழருக்கு நினைவேந்தல் நிகழ்வு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் நந்தகோபால் அவர்கள் நினைவேந்தல் உரை நிகழ்த்துவார். மதிப்பிற்குரிய தோழர்களே, நண்பர்களே, நெருப்பு தமிழன் நீலவேந்தனுடைய நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆதித்தமிழர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய ஐயா அதியமான் அவர்களே, திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் ஐயா கொளத்தூர் மணி அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் சன் முத்துக்குமார் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பாக தோழர் நீலவேந்தனுடைய நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்பதில் உள்ளபடியே நாங்கள் பெருமிதமும் மகிழ்ச்சியும், அத்தோடு அவர் ஆற்றிய பணிகளை நினைவு கூறுவதற்காக கிடைத்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். நீலவேந்தன் அவர்கள் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த ஒரு இளம் தோழர். அவருடைய இழப்பு உள்ளபடியே இடதுசாரி அமைப்புகளுக்கும் ஒரு மகத்தான இழப்பாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் அவரோடு பல்வேறு தளங்களில் பல்வேறு காலகட்டங்களில் உரையாடல் நிகழ்த்தி இருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் அவர் ஆற்றுகிற எடுத்து வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் எல்லாம் உள்ளபடியே நம்ம எல்லோரையும் அந்த உணர்வுக்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு உரையாக, கலந்துரையாடலாக அமைந்துவிடும். என்றாலும் கூட அவருடைய இழப்பு நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கோரிக்கைகளை நாம் வைக்கிற போது அந்த கோரிக்கைகள் வென்றடைவதற்காக நாம் செய்யக்கூடிய பல்வேறு அரசியல் போராட்டங்கள், எதிராளியை முன்வைக்கக்கூடிய போராட்டங்களை எல்லாம் அல்லது அந்த தடுப்பு நடவடிக்கைகளை எல்லாம் உடைத்தெறிந்து முன்னேறுவதற்கு நாம் இன்னும் எத்தனை ஆயிரம் மக்களை திரட்ட வேண்டும், அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் என்கிற அந்த குறிக்கோளோடு நம்முடைய பயணம்
மிக நெடுந்தொலைவு இருக்கிறது. வேகமாக, விவேகமாக, உத்வேகத்தோடு நாம் இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் இருக்கிறது. ஆனால் ஒரு இளம் தோழர் தன்னை ஈகப்படுத்திக் கொண்டு அந்த கோரிக்கையை அடையாளப்படுத்துவது என்பது இந்த காலகட்டத்தில் நாம் இன்னும் சற்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. என்றாலும் கூட அவர் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை 6% இடஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கை என்பது வென்றடைவதற்காக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அனைத்து தோழர்களோடும் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு தந்து வெற்றியடைவதற்காக பயணிக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு அழைத்தமைக்கு தோழர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் நட்டகோபால் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் சன் முத்துக்குமார் அவர்கள். ஆதித்தமிழர் பேரவையினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா அதியமான் அவர்களே, எங்களுடைய வணக்கத்திற்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களே மற்றும் ஆதித்தமிழர் பேரவையை சார்ந்த மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளைகளின் பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதல் கண்ணியினுடைய வணக்கத்தை உரிதாக்கிக் கொள்கிறேன். தம்பி நீலவேந்தனை பொறுத்தவரை நீலவேந்தனாக இல்லாமல் சிறியதராக இருக்கும்போது இருந்து நீலவேந்தனுடைய சின்ன வயதிலிருந்து நீலவேந்தன் நன்கு அறிந்தவன். இன்னும் சொல்ல போனால் நீலவேந்தனை பொது வாழ்க்கைக்கு அழைத்து வந்ததே நான் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு ஒரு பெருமிதம் கூட உண்டு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு இளம் தலைவராக வளருவார் என்று நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையை வீணாக்கிவிட்டு தம்பியை இழந்துவிட்ட கொடுமை மிகப்பெரியது. தம்பியை பற்றி பேசுவதற்கு எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் கூட இப்போது அதை பேசக்கூடிய மனது எனக்கு இல்லை என்று சொல்லி தம்பிக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் கொளத்தூர் மணி அவர்கள். நெருப்பு தமிழன் நீலவேந்தனின் நினைவு நாளில் கூடியிருக்கிற தோழர்களே, அந்த பேரிழப்பிற்கு தன்னை ஆளாக்கிக் கொண்டு தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கிற அமைப்பின் தலைவர் எங்கள் மதிப்பிற்குரிய தோழர் அதியமான் அவர்களே, நினைவேந்தல் உரையாற்றி இருக்கிற தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் நந்தகுமார் அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தோழர் முத்துக்குமார் அவர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு உறுதியான கோரிக்கையை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்கு, அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு நமக்கு விருப்பமான வழியாக இல்லை என்றாலும் தன்னுடைய தன்னழிப்பு என்பது அதை செய்யும் என்று கருதி தன்னுடைய உடலை, உயிரை ஈகம் செய்திருக்கிறார் தோழர். ஒரு நீண்ட நெடிய போராட்டம் தான். அது குறித்த ஒரு சிந்தனையோ, அரசு வேலையிலோ, பணி வாய்ப்பிலோ, கல்வியிலோ உரிய பங்கீடு இல்லை என்ற ஒரு பெரிய ஏக்கம் இருந்த காலையில் எடுத்த பெரும் போராட்டங்கள், அதற்கு ஆதித்தமிழர் பேரவை எடுத்த முன்னெடுப்புகள், அதற்கு துணை நின்ற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அமைப்புகள் எல்லாமாக சேர்ந்து 3 விழுக்காடு என்ற அளவில் அந்த முன்னுரிமை உள்ளொதுக்கீடு செய்யப்பட்டது என்றாலும் அது போதுமானதல்ல என்பது எல்லோருக்கும் உள்ள கருத்துதான். இப்போது சமூக நீதி நாள் என்று பெரியார் பிறந்த நாளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சமூக நீதி நாள் என்பது வெறும் இடஒதுக்கீடு முடங்கி போவதல்ல, இன்னும் விரிவாக சமூகத்தில் அனைவருக்குமான சம உரிமை, சம வாய்ப்பு, சம அனுபவம் என்கிற அனைத்தையும் கொடுப்பதுதான் சமூக நீதி நாளாக இருக்க முடியும். அதை நோக்கி அந்த பணிகளில் இணைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிற ஒரு பேரியக்கத்தின் இணைந்து தன்னை ஒரு நல்ல இளைஞனாக, இளைய உரையாற்றவனாக, நல்ல தலைவனாக உருவாக்கி வந்த நிலையில் அவரை இழந்திருப்பது என்பது பெரும் சோகம்தான். ஆனால் அவள் ஆழமான சிந்தனை உள்ள அவர்
இன்னும் நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனாலும் அவர் செய்து முடித்ததை நாம் இப்போது கருதி பார்க்க வேண்டியதில்லை. அவர் நெஞ்சில் ஏந்தி இருந்த கருத்துக்களை முன்னெடுப்பு செல்வதற்கு நாம் என்ன மாதிரி முயற்சிகளை எடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட முன்முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும், அந்த முயற்சிகள் முன்னெடுத்து செல்லுகிற போது நாம் எவ்வகையில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் ஏற்படுத்தினால் அதுதான் தோழர் நீலவேந்தனுக்கு செலுத்துகிற உண்மையான நினைவேந்தலாக, மரியாதையாக, வீர வணக்கமாக இருக்க முடியும் என்று நான் கருத்தினை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் சொல்லுகிறோம், இப்போது ஒரு நல்ல சூழல் ஏற்படுத்தியிருக்கிற இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இணைந்து எடுக்கிற முயற்சிகள் சமூக நீதியின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதால் நாம் அனைவரும் இணைந்து செயலாற்றுவோம், உரிய இலக்கை நோக்கி விரைந்து முன்னேறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக பேரவையினுடைய நிறுவனர் தலைவர் மைத்திற்குரிய ஐயா அவர்கள் நினைவேந்தல் உரையினர். நெருப்பு தமிழன் நீலவேந்தன் அவர்களுடைய 8வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் தோழர் கோலத்தூர் மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற சன் முத்துக்குமார் அவர்களே, தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய தோழர் நந்தகுமார் அவர்களே, பேரவையினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஆதித்தமிழர் பேரவையினுடைய அனைத்து தோழர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த நினைவேந்தல் நீலவேந்தன் அவர்களுக்கு இங்கு 8வது ஆண்டு நினைவேந்தல். அவர் இந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு அவருடைய உள்ள கிடக்கையில மிகப்பெரிய ஒரு நெருப்பு, உண்மையிலே அவர் நெருப்பு தமிழன் என்று நாம் அழைக்கிறோம், உள்ளத்திலே இருக்கிற அந்த நெருப்பின் காரணமாகத்தான் ஈழத்தினுடைய அத்தனை விவரங்களையும் அவர் தொடர்ந்து கவனித்து வந்ததோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு நிகழ்விலும் அதுல அவர் தன்னுடைய எதிர் நடவடிக்கைகள், ரியாக்ஷன்ஸ் காட்டிக்கொண்டே இருந்தார். அந்த வகையிலே கூட அவர் இந்த முடிவை எடுப்பதற்கு ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்பே அந்த திலீபன் அவர்களுடைய அந்த நினைவு நாளில் தான் நாம் மறைய வேண்டும் என்கிற முடிவையும் அவர் எடுத்துவிட்டார். நம்முடைய தோழர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஈழத்தில் மிகப்பெரிய போராட்டம், ஆயுத போராட்டம் நடந்தது. அகிம்சை போராட்டத்துக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சூழலிலே ஆயுதம் ஏந்தினால்தான் நம்முடைய விடுதலையை நாம் பெற முடியும் என்கிற சூழல் அங்கே வந்த நேரத்தில், அதற்கு பிறகு இங்கே இந்தியாவிலே இருந்து அமைதிப்படை என்கிற ஒரு படை இங்கிருந்து சென்று பேரிலே தான் அது அமைதியை ஒழிய அங்கே போய் எதற்காக சென்றதோ அதற்கு நேர் மாறாக நம்முடைய வீரர்களை ஒழிக்கிற, புலிகளை அழிக்கிற அந்த வேலையை அது செய்தது. இதையெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனை அடைந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் திலீபன் அவர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து அவர் அந்த போராட்டத்தை தொடங்குகிறார். அந்த 5 அம்ச கோரிக்கைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் சொல்லிவிட்டார், நான் இறக்கும் வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்த மாட்டேன். அதாவது ஒரு பட்டினி போராட்டத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டே அது மட்டும்தான், திலீபனுடைய போராட்டம் மட்டும்தான். இங்கெல்லாம் பட்டினி போராட்டம், உலகம் முழுவதும் பட்டினி போராட்டம் எப்படி நடக்கிறது என்று நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் செப்டம்பர் 15 தொடங்குற அந்த பட்டினி போராட்டம் இந்த 26 செப்டம்பரிலே நிறைவு பெறுகிறது. அவர் மறைகிறார். அவர் சொல்லிவிட்டார், எனக்கு எந்த மருத்துவ உதவியும் தரக்கூடாது, குளுக்கோஸ் எல்லாம் ஏத்தக்கூடாது. அதை ஒரு நிபந்தனையாக வைச்சுதான் அந்த அது தொடங்குறார். இது உலகத்துல நீ திலீபனை போன்றவர்களை உலகம், தமிழன் உலகத்திலே எங்கே இருந்தாலும் அதை மறந்துவிட முடியாது.
மறக்கவும் கூடாது. அதை நினைத்து நினைத்து வருங்காலத்திலே நம்முடைய போராட்டங்களுக்கு நாம் தயாராகிக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற இந்த ஒன்றிய அரசு எப்படி இங்க இருக்கிற மாநில அரசுகளை எல்லாம் ஒடுக்கி கொண்டிருக்கிறது, தேசிய இனங்களை எல்லாம் நொறுக்கி கொண்டிருக்கிறது. ஒரே மதம் ஒரே மொழி அப்படின்னு அவங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அந்த பன்முக தன்மையையே ஒழித்து விட்டார்கள், ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு 2வது வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அந்த வகையில இன்றைக்கு அந்த எப்படி ஒடுக்குகிறார்கள், தேசிய இனங்களை ஒடுக்குகிற நிலைமை இங்கே இருக்கிறது. நாம் இதற்கு எப்ப போராட போறோம் நமக்கு தெரியாது. அது ஒரு காலகட்டம் வரும். இன்னைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகா இல்ல 25 ஆண்டுகளுக்கு பிறகா 50 ஆண்டுகளுக்கு பிறகா என்பது தெரியாது. உறுதியாக அப்படி ஒரு போராட்டம் வந்தே தீரும். தந்தை பெரியார் தன்னுடைய கடைசி பொதுக்கூட்டத்துல தியாகராய நகர்ல பேசும்போது அவர் சொன்னார், அவர் முடிக்கும் போதே சொன்னார், தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான் சொல்லி முடிச்சாரு. என்னுடைய நாடு எனக்குன்னு சொல்றது என்ன, அதுல என்ன குற்றம் இருக்கிறது? ஒரு குற்றம் இல்ல. எப்பொழுதுமே அவர் அதான் சொன்னார். இப்ப தமிழர் திராவிடர்ங்கிற பிரச்சனையை கிளப்பி கொண்டு அவர் தமிழர்களாக தான் வாழ்ந்தார், தமிழராகத்தான் இருந்தார். தமிழருக்காகத்தான் அத்தனை விஷயங்களும் செய்தார். இப்ப அதை குழப்பி ஏதோ கொண்டு போற சில விஷயங்களை இளைஞர்கள் அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திசை திருப்பி கொண்டு போகிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே இன்றைக்கு என்றாலும் சரி, என்றைக்கென்றாலும் தோழர் நீலவேந்தனை எப்பொழுதெல்லாம் நாம் நினைக்கிறோமோ, நீலவேந்தனுக்கு என்னென்ன நிகழ்ச்சிகளை நாம் நடத்துகிறோமோ அன்றைக்கெல்லாம் அங்கே திலீபனையும் நினைக்க வேண்டும், திலீபன் படத்தையும் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு சிறு ஆவல், கோரிக்கை. ஏனென்றால் அது மட்டுமே முழுமையான தீர்வை வழங்கக்கூடிய ஒன்று. நம்ம எல்லாம் மிக இள வயதிலே நம்மை விட்டு போய்விட்டார். இவர் இன்னும் கொஞ்சம் சிந்தித்திருக்கலாம், இருந்து இந்த மக்களுக்கான விடுதலைக்காக போராடி இருக்கலாம். அந்த உள்ளம் அவருக்கு இருந்தது. நீலவேந்தன் அவர்களுக்கு இன்னும் இருந்திருந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே இந்த ஆதித்தமிழர் பேரவையும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு வாய்ப்பும் இருந்திருக்கும். அவ்வளவு இடர்பாடுகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. 3 விழுக்காட்டுக்கு இங்கே இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏராளமான நிகழ்ச்சிகளை நடத்தியது. சென்னையில பேரணி நடத்தது, தனி மாநாடுகள் நடத்தது, தனியாகவே அவர்கள் நடத்தினார்கள். அவர்களுக்கு ஒரு ஊன்றுகோல் நமக்கு கொடுத்தார்கள். ஆனால் பேரவை இதை 30 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உள்ளிடஒதுக்கீடு என்கிற பிரச்சனையை தனி இடஒதுக்கீடு என்று நாம் தொடங்கினோம். தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு கடைசி ஒரு 4 ஆண்டுகளிலே தான் இங்கே இருக்கிற நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் நம்மோடு இணைந்தார்கள். அந்த கூடுதல் பலம் நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து சென்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, இங்கே இருக்கிற அத்துணை நம்முடைய தோழர்களும், திராவிடர் விடுதலை கழகம், எல்லாமே எல்லா அமைப்புகளுமே எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் எப்பொழுதும் அழைத்தாலும் அவர்கள் வருகிற நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீலவேந்தன் அவர்களுக்கு திராவிடர் விடுதலை கழகம் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறது. நம்ம தோழர்களுக்கு எத்தனை பேருக்கு இப்போ புதுசா வந்திருக்கிற தோழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த நூலை நீங்கள்லாம் வாங்கி படிக்கணும். நாம் வெளியிட்டோமோ இல்லையோ, திராவிடர் விடுதலை கழகம் நீலவேந்தனுக்காக நூலை வெளியிட்டிருக்கிறது. அப்ப இந்த அளவுக்கு அவருடைய தேவை என்பது எனக்கெல்லாம் என்ன வருத்தம் என்று சொன்னால், ஒரு முத்துக்குமார் இறந்த போதும் சரி, அல்லது இன்னும் மற்ற தோழர்கள் பொதுவான சில விஷயங்களுக்கு இறந்த போதும் சரி, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே கூட்டி இயக்கினார்கள். ஆனால் நீலவேந்தன் ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, அடுக்கப்பட்ட மூட்டையிலே அடிமூட்டையாயிருக்கிற இந்த மக்களுக்கான ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அவர் போராடினார். இதுல என்ன இருக்கிறது? அவரை ஏன் மையப்படுத்தவில்லை? இங்க இருக்கிற பல தலைவர்கள் அவரை இக்னோர் செய்து விட்டார்கள். அவரை முக்கியத்துவப்படுத்தவில்லை. ஆனால் அவர் அதை மட்டுமா செய்தார்? ஈழத்தமிழர்களை கொள்வதற்காக இங்கே இருக்கிற ராணுவத்திலே வாகனங்கள்ல அந்த ஆயுதங்களை கொண்டு போய் தடுத்து நிறுத்தி, ராணுவ வாகனத்தை யாராவது தடுத்து நிறுத்த முடியாது, நிறுத்தினார்கள். அதன் மூலம் அவர் சிறைப்பட்டார். அவருடைய இன்னும் அதிகமான இது அவர் ஒரு 10 விழுக்காடு கூட அருந்ததியர்களுக்காக அவர் பேசினது குறைவுதான். ஆனால் பொது வெளியில தான் அவர் பேசின செய்திகள் மிக மிக அதிகம்.
இன்னும் நம்ம அதெல்லாம் தொகுத்து ஒன்றும் வெளியிடல. அவருடைய பேச்சு நிறைய இருக்குது, அதெல்லாம் தொகுத்து வெளியே நிறைய வேலைகள் இருக்கிறது, அதெல்லாம் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தோழரை இந்த பொதுவெளி நிராகரித்திருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. பொதுவெளியில ஒடுக்கப்பட்ட, அதாவது பட்டியலின மக்கள் அந்த தலைவர்களே கூட பல பேர் ஒதுக்கி வைத்து விட்டார். அப்போ இத நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 3 விழுக்காடு நம்ம வாங்கினது பெரிய சிரமத்தோடு வாங்கினோம். ஓரளவு அந்த சமூக நீதி அந்த மனது உள்ள காரணத்தினால், தந்தை பெரியார் வழியில் வந்த காரணத்தினால் முத்தமிழறிஞர் கலைஞர் அதை கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தார். அதை கொடுக்கும்போது எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தது, எத்தனை அதிகாரிகள் அதை எதிர்த்தார்கள், ஏன் எதிர்த்தாங்க, அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு தான் கலைஞர் அது கொடுத்தாருங்க. ஆனா இப்ப மீண்டும் கிளம்பி இருக்கிறது. ஒரு தலைவர் எழுதுகிறார், ஆதி திராவிடர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு நாங்களே இன்னும் கேட்க வேண்டி இருக்கும் போல இருக்கு, இந்த 10 ஆண்டுகளில் நம்ம ரொம்ப பின்தங்கி போயிட்டோம் அப்படின்னு ஒரு தலைவர் எழுதுறாரு. ஏன் எழுதுகிறார், என்ன காரணம், அப்படி என்ன வளர்ச்சிக்கு வந்து விட்டது இந்த சமுதாயத்துல? ஒரு வளர்ச்சியும் பெரிய அளவுல கிடையாது. கொஞ்சம் பேர் படித்து வந்திருக்கிறார்கள், ஆனால் வேலை வாய்ப்புல இவர்களுக்கு அது பெரிய அளவு கிடைக்கவே இல்லை. படிப்புல மட்டும்தான் 3 விழுக்காடு இடஒதுக்கீடு முழுமையாக கிடைத்தது, வேலை வாய்ப்பில் கிடைக்கவில்லை. எல்லா இடங்களையும் துரத்தி அடிச்சாங்க. ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களையும் வேற வகையில டீல் பண்ணி இவங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, தகுதி இல்லை என்று சொல்லி பார்ப்பனர்கள் பேசி அதே தகுதி திறமையை பேசி இன்றைக்கும் இந்த மக்களை ஒதுக்கி வைக்கிற அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்னும் கவலைப்படல. 10 ஆண்டுகள்ல மீண்டும் சர்வே எடுத்து ஆதி திராவிடர்களுக்கும் இன்னும் இடஒதுக்கீடு வேணும் நீங்க கேளுங்க, கேட்க வேண்டாம் நாங்க சொல்லல. ஆனால் இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற 60 ஆண்டுகளுக்கு முழுதும் நீங்க விவரம் எடுங்க. 10 ஆண்டு மட்டும் ஏன் எடுக்கிறீங்க? 2009 இருந்து இப்ப 21 வரைக்கும் 10 ஆண்டுகள் தான். ஏன்னா அப்பதான் இந்த 3% இடஒதுக்கீடு வந்தது. அதை மட்டும் ஏன் எடுக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எடுங்க. 50 ஆண்டுகள் எடுங்க. 50 ஆண்டுகள்ல எந்தெந்த சமுதாயம் மேலே போயிடுச்சு. இப்ப நம்ம எந்த சமுதாயத்துக்கு நம்ம எதிரிகள் அல்ல. எந்த சமுதாயம் ஒடுக்கப்படுகிறதோ அவர்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி சமத்துவப்படுத்தணும். அதுதான் நம்ம சொல்றோம். சமத்துவம் வேணும். முதல்ல அந்த சமத்துவம் வருவதற்கே இப்ப இவர்கள் ஏதோ 3 விழுக்காடு கொடுத்த காரணத்தினால் இவர்கள் எங்கேயோ போய் மேல மெத்தையில போய் அமர்ந்து விட்டார்கள் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. அப்புறம் ஆதி திராவிடர்களால் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்றது. அப்போ தேவேந்திரர்கள் அவங்க தனியா ஒன்றிணைஞ்சுக்கணும், அருந்ததியர்கள் அவங்க தனியா ஒன்றிணைஞ்சுக்கணும். இது பேசுகிறவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல, பெரிய அறிவுஜீவிகள் என்று சொல்லப்படுபவர்கள். அப்ப அவர்களே இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் இந்த பேசுவதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இனிமேல் இருக்க முடியாது. அப்புறம் ஒரு காலத்துல இன்னும் சொன்னாங்க, வளமள்ளுகிற தூய்மை தொழிலாளர் வேலைக்கு இவர்கள் ஏன் சென்றார்கள், அதனுடைய அழுத்தம் என்ன, எப்படி அதிலே உள்ளே போய் சிக்கிக் கொண்டார்கள், அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. ஆதித்தமிழர் பேரவை அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த தொழிலே இருந்து. ஆனா இவர் எழுதுறாரு, அருந்ததியர்கள் ஏன் அந்த வேலைக்கு போகிறார்கள் தெரியுமா? தண்ணி அடிக்கிறதுக்கு தான் போறாங்க. இருக்கலாம், நீங்க சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2% 3% இருக்கலாம். முழுவதுமா அப்படி இருக்கிறார்கள். ஆக மேலே வர முயற்சி செய்து கொண்டிருக்கிற நம்மை மீண்டும் கீழே தள்ளுவதற்கான ஒரு சக்தி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதை முற்போக்கு தளத்தில் இருக்கிற நம்முடைய அமைப்புகள் எல்லாம் கண்டுபிடித்து அதை கவனித்து அதன் மீது ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த இடத்துல வைத்து நம்முடைய நெருப்பு தமிழன் நீலவேந்தன் இன்றைக்கு மட்டுமல்ல, அவருடைய வீட்டுக்குள்ள அவருடைய இழப்புங்கிறது எவ்வளவு பெருசுங்கிறது நான் அந்த வீட்டுக்கு போகும்போதுதான் நமக்கு தெரியும். இப்படி மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆற்றல்கள் என்னங்கும் போது அவர் கூட பழகி இருக்கிற நமக்கு தான் தெரியும். அவர் வெறுமனே வழக்கறிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு என்ஜினியரும் கூட. வழக்கறிஞர் என்ஜினியர் மட்டுமல்ல, எனக்கு தெரிஞ்சு என்னை சுற்றி இருக்கிற நாம் பார்த்த வகையில தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் முழுமையாக படித்தவர். அது ரொம்ப அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்கிற பட்டம். வேற எந்த பட்டமும் தேவையில்லை. அதை
அதை உள்வாங்கிக் கொண்ட அவர் ஒரு இடத்துல ஒரு கருத்தை சொல்ல வேண்டும்னா ஆணித்தரமாக அந்த மேடையில சொல்லுவார். ஒரு தீமை விளைவிக்கிற ஒன்று நடக்கிறது என்றால் அதை எதிர்த்து பேசுவார். அங்க ஒரு இடத்துல நடந்தது, திருப்பூர்ல இங்கதான் நடந்தது. மகாலிங்கத்தை மேடையிலே எதிர்த்து பேசினார். அவருக்கு எதுக்கு அந்த பட்டம் தர்றீங்கிற பிரச்சனைகள்லாம் வந்தது. சில தமிழ் அமைப்புகள் அப்படியெல்லாம் செஞ்சாங்க. இவர்கள் இந்த மகாலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் RSSக்கு நீர் ஊற்றி வளர்த்தவர்கள். அது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு 15-25 ஆண்டுகளுக்கு முன்ன ஆரம்பிச்சது. அதுதான் இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. அவர்கள் வளர்க்காமல் இதெல்லாம் வளராது. அப்போ எங்க அதை வெட்டினா அது இதாகும். இன்னைக்கு எப்படி இந்தியாவினுடைய தலைநகர் நாக்பூராக இருக்கிறதோ அந்த சனாதன சக்திகளினுடைய அதே போல இன்னைக்கு அதே சனாதன சக்திகளினுடைய தலைநகராக திருப்பூர் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை மறந்து விடக்கூடாது. இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. சும்மா வந்தோம் போனோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம அந்த வேலைகளை எப்படி இதுல ஆரம்பத்திலே இதை தடுத்து நிறுத்துவது, எப்படி பிரச்சாரம் செய்வது என்கிற விஷயங்களை நாம் செய்தே ஆக வேண்டும். RSS மிகப்பெரிய ஒரு விஷ சக்தி. அது ஊடுருவி எங்கேயோ போய் நிற்கும். அது அந்த அளவுக்கு வரவிடாமல் இந்த அளவுக்கு இப்பொழுது இருக்கிற அளவிலே அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை உங்கள் முன் வைத்து நம்முடைய நெருப்பு தமிழன் நீலவேந்தன் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, காரல் மார்க்சுக்கு, நெருப்பு தமிழன் நீலவேந்தருக்கு, வீரத்தாய் ராணிக்கு, மாவீரன் மகேசனுக்கு, கோவை சம்பத்துக்கு, செகிடந்தாளி முருகேசனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். ஆதி தமிழர் பேரவை நாங்கள், அதிகமானின் தம்பிகள் நாங்கள் செலுத்துகின்றோம் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். தோழர்களே, நெருப்பு தமிழன் நீலவேந்தனுடைய நினைவு நாளில் தமிழகத்தில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களை பாராட்டி கரூர் மாவட்டம் தரகம்பட்டியிலே நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் மாலை மிகச் சரியாக 4:30 மணி அளவிலே நடைபெற இருக்கிறது. தோழர்கள் எல்லோரும் தரகம்பட்டி பகுதிக்கு வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றியுரை மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் விடுதலை செல்வன் அவர்கள். நிகழ்வுக்கு வந்து சிறைப்புரை செய்த தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட செயலாளர் தோழர் நந்தகோபால் அவர்களுக்கும், தந்தை பெரியார் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அண்ணன் சன் முத்துக்குமார் அவர்களுக்கும், திராவிடர் விடுதலை கழகத்தின் கூட்டுதலுக்குரிய தலைவர் அண்ணன் குளத்தூர் மணி அவர்களுக்கும், ஆதிதமிழர் பேரவையின் நிறுவனர் தலைவர் ஐயா அதியமான் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.